ஸோ அப்கமிங் பேக்லாஷோடைய கோ ஹோம் எடிஷன் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஒரு பேப்பரிவே ஒத்தினஸாக இல்லாமல் இருக்கிற நிலையில் இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை பெரிய லெவலில் பார்த்துருக்காங்க. அந்த லெவலுக்கு ஸ்மாக்டவுனில் பெரிய லெவலில் நடந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகேப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக ஃப்ரீ வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம கமரேஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போகிற இன்ஸ்டன்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்லாஷ் 2025 மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம WWE ரிலேட்டட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் போடலாம்னு இருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் ரெஸ்லர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெக்கஸ்ட் பாச்சர்ஸ்ன்ற மாதிரி நிறைய டைட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான ஒர்க்கிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நான் ஈடுபட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணும்ன்றது உங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். மொத்த ஸ்மாக்டவுனே கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச். ஸோ நம்மளுடைய டேமின் பீஸ்ட்டும் நம்மளுடைய LA Knightum டாக் டீம் மேனேஜர் நம்மளுடைய சோலோ சிக்கோ ஜேக்கப் ஃபாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச்சில் சண்டை போகிறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஷாக்கிங்லி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா LA Knightum டேமின் பீஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் இவங்க ரெண்டு தரப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. நம்ம டேமின் பீஸ்ட், LA Knight, அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் ஃபாட்டோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராவலில் ஈடுபடுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கின்டையர் வராரு. ட்ரூ மெக்கின்டையர் ஒரு கிளைமோரை கனெக்ட் பண்ணிடுறாரு நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் தூக்கி காமிச்சு ரைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ட்ரூத்தும் நம்மளுடைய ஜிம்மியூஸும் ஒரு சில டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆர்ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சைல்டுஹுட் ஹீரோவான சீனாக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஆர்ட்ரூத் வந்து இன்ன டீம் இன்ன மேட்ச்னே தெரியாமல் தான் உட்காந்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக் டீம் மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் வந்து டாமினேட் பண்ணி டைட்டில்லாம் ரைஸ் பண்ணி காட்டியிருந்தார்ல. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து ட்ரூ மெக்கின்டையர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு தகுதி இல்லாமல் இந்த மேட்ச்க்கான வந்து அவர் வந்து தகுதி இல்லைன்றதை வந்து ட்ரூ மெக்கின்டையர் கிளைம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்க போகிறேன்றதையும் ட்ரூ மெக்கின்டையர் கிளைம் பண்ணுறாரு. இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்மளோட அலிஸ்டர் பிளாக்கோட விக்னட் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆகுது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்மோலியஸை ஃபேஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விக்னட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்காலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாங்க. நிக்காலிஸோட ஆஃபீஸில் அந்த இடத்துல கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய ஜலீனா வேகாவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஸோ நம்மளுடைய செல்சி கிரீன் அண்ட் ஆல்சோ பைப்பர் நிவன் கூட ஒரு டாக் டீம் மேட்ச்சில் சண்டை போடணுன்றதையும் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஜலீனா வேகாவோட மிஸ்டி ஆப்போனன்ட் யாராக இருப்பாங்கன்ற மாதிரி பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்கிங்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது அலெக்சா பிளஸ் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலீனா வேகாவுக்கு பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்கன்றதையும் கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட செல்சி கிரீனி பைப்பர் நிவனையும் டீப் டவுன் பண்ணி நம்மளோட அலெக்சா பிளஸ் அண்ட் ஆல்சோ விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கிற நம்மளோட ஜலீனா வேகா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஃபைனலி மை கேர்ள்ஸ். இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சாண்டஸ் எஸ்கோபார், ஏஞ்சல் பெட்டோ இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய ரே ஃபினிக்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ரே ஃபினிக்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சார்லட் ஃபேர் ரிங்குக்கு வராங்க. சார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபேர் அட்ரஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒன்ஸ் அகேன் விமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறேன். அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றதை கிளைம் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்மளுடைய செல்சி கிரீன் நம்மளுடைய சார்லட் ஃபேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல எனக்கான ரெஸ்பெக்ட்டை கொடுங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் லீவ் பண்ணிடுவேன்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஒன்ஸ் அகேன் ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. அந்த இடத்துல சார்லட் ஃபேர் மைக் ரிங்கிலே போட்டு எரிஞ்சு விட்றாங்க. எரிஞ்சு விட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த இடத்துல ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா வராங்க. ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார்லட் ஃபேரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபேர் வரும்போது அந்த இடத்துல நம்மளுடைய ஜேட் கார்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய சார்லட் ஃபேர் கிட்ட சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ஜேட் கார்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலம் தான், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்காக போகிறேன்றதை ஜேட் கார்கில் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரினா விட்டு லீவ் பண்ணலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. அலெக்சா பிளேஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, லெட்ஸ் சாட்ன்றதை சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸுக்கும் ஜேட் கார்கிலுக்குமான நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் நயா ஜாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கரண்டாக விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப்காக போகிறாங்கன்றதையும் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஜேட் கார்கிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியோமி ஒரு சில இன்டர்ஃபரன்ஸ் கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. லேட்டர்லாம் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நியோமியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிவிட்டு இந்த மேட்ச் ரிமூவ் போகணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஆக்ஸமும் நேதர் ஃபேஸரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபார்விட்டை டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ஃபார்விட் டிக்ளைன் பண்ணிடுறாங்க. ஏன்னா 3 வாரம் தான்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னடா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குதுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல நிக்காலிஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு நான் டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றது
கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஷனும் நேதர் ஃபேஸரும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. இவங்க இந்த நான் டைட்டில் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய WWE விமன்ஸ் சாம்பியன் டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நயோமியை பேக் ஸ்டேஜில் தேடுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து பெரிய அளவில் இந்த கவலையும் படாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்மேகிஸ்க்கு ஒரு சில ஹைப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் கார்மேகிஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்மளோட கார்மேகிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டாக நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாரு. இந்த மேட்சோட எண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான ஜேக்கப் ஃபாட்டுக்கு சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம கேம் பிளான் போடணும், கேம் பிளான் பண்ணதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு டிஸ்அக்ரி பண்ணிடுறாரு. டிஸ்அக்ரி பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா அவங்களெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோ கிட்ட நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்சனும் நம்மளுடைய மெஷின் கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க பேக் ஸ்டேஜில். அந்த இடத்துல DIY வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டையும் ரே ஃபினிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் இணைஞ்சு நம்மளுடைய லாஸ்ட் கிராஸாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஆண்ட்ராய்டையும் ரே ஃபினிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா AEWல ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் இணைஞ்சு சண்டை போடுறாங்க. இந்த மேட்ச்சுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கிராஸாவும் நம்மளுடைய ஆண்ட்ராய்டையும் ரே ஃபினிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாண்டஸ் எஸ்கோபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஞ்சல் கிராஸாவும் நம்மளுடைய பெர்ட்டோயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிடிச்சி கட்டி விட்டாரு. பெர்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுடைய சாண்டஸ் எஸ்கோபர் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி இவர் வந்து லெகடோ டெல் ஃபேண்டஸ்மால இருந்து வாக் அவுட் ஆகிற மாதிரி தான் WWE சைட்லேருந்து காட்டுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்ற பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய சினேஷன் லீடர் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டுக்கு வராரு. ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டனை வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல டுமாரோ ராண்டி ஆர்டனை வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன்றத சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா அந்த 2006 டக் டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த ஃபெயிலியர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல பிளாக் மாஸ்க் போட்டு ஒருத்தர் வராரு. அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் நினச்சி நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறாரு. பட் பார்த்தா அது ராண்டி ஆர்டன் கிடையாது. கடைசியாக பின்னாடி வராருங்க ராண்டி ஆர்டன் வந்தார். நம்மளுடைய ராண்டி ஆர்டன் சர்ப்ரைசிங்காக வந்து பிளாக் மாஸ்க்லாம் போட்டு வந்து நம்மளுடைய ஜான் சீனாக்கு ஒரு RKOவை கவுண்டர் பண்ணிடுறாரு. கவுண்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டாண்டாக நம்மளுடைய வைப்பர் தான் நிற்கிறாரு. வைப்பர் அந்த சாம்பியன்ஷிப்போட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்து அந்த ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. இந்த ஸ்மாக்டவுனோட பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் பார்த்தாச்சுல, இதுக்கப்புறமா பேக்லாஷோட ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபுல் நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணிருங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.